ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உள்ளி தீயலை நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அது முங்குற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா 3 வத்தல், அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா தீயல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வத்தலை 2ஆக பிச்சு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய கிண்ணம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் தீயல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உள்ளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கு, அதுலேயும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா தீயலுக்கு தேவையான அளவு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே மிதக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.